பழனிவேல் பாண்டியனை விட்டு பிரிஞ்சு போய் நம்மளும் ஒரு புது மலையை கட்ட ஆரம்பிக்கலாமாங்கிற யோசனைக்கு வர்றாரு. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, பாண்டியன் கொஞ்ச நாளாவே எல்லாத்துக்கு முன்னாடியும் பழனிவேலை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. இதுல குறிப்பா மயில் முன்னாடியும் மயிலோட அப்பா முன்னாடியும் ரொம்ப கடையில அசிங்கப்படுத்துறாரு. அத பழனிவேலால தாங்க முடியல. பாண்டியனோட கடை பணம் 10,000 எடுத்து தங்கமயிலுக்கு அவங்க அப்பா சீர் பண்ணிடுறாரு. அதே நேரம் பழனிவேலும் தன்னோட அக்காவுக்காக சீர் செய்றான். பாண்டியன் அந்த நேரம் யோசிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு கடக்கணக்கு எழுதும் போதுதான் 10,000 குறையறத பார்த்தாரு. அந்த அண்ணன் 10,000 கொடுத்தேன்னு சொன்னாரு. ஆனா கணக்கெடுக்கல அந்த காசு எழுதுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் பழனிவேலை பத்தி ஞாபகம் வருது. திடீர்னு பழனி கையில எப்படி காசு வந்தது? எப்படி அவன் கோமதிக்கு சீர் செஞ்சான்னு சொல்லி பழனி கூப்பிட்டு கேட்கிறாரு. இதை சுகன்யாவால தாங்கிக்க முடியல. பழனிவேல் என்ன சொன்ன வரானே கேட்காம பாண்டியன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்டா டேய், இப்படிதான் நீ உங்க அக்காவுக்கு சீர் கொடுத்தியாடா? கடக்கணக்குல இருந்து 10,000 காசு எடுத்திருக்க. அப்படி காசு எடுத்து உனக்கு என்னடா சீர் செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கண்டபடி பழனிவேலை திட்டுறாரு. பழனி என்ன சொல்ல வராங்கிறதே பாண்டியன் கேட்கவே இல்லை. கோமதி உடனே ஷாக் ஆயிட்டாங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? கடையில இருந்து காசு எடுத்தா என் தம்பி சீர் செஞ்சிருப்பான். அப்படிலாம் சொல்லாதீங்க. காலையில அவங்க மாமனார் காசு கொடுத்தாரே, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என் தம்பி மேல நீங்க திடீர்னு இப்படி ஒரு பழிய போடுறீங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியனை திட்டுறா. ஏய் நீ சுமார் அன்னைக்கு எப்படிதான் 1,100 கடையில இருந்து எடுத்திருக்கான், இன்னைக்கு எப்படிதான் 10,000 எடுத்திருக்கான். நம்ம வீட்டுல திருட்டு புத்தி இவனுக்கும் கடைசி பையனுக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. இவன் தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் முன்னாடியே சொல்லிட்டு பாண்டியன் பழனிவேலை திட்டுறான். தங்கமயில் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறா. சரவணன் தங்கமயில முறைச்சு முறைச்சு பாக்குறான். தங்கமயில் உண்மையை சொல்லாம வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. தங்கமயிலோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு சரவணன் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அரசி உடனே, அப்பா மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்றவரா இருப்பா, இத்தனை வருஷம் நம்ம கூடவே இருக்காரு, என்னைக்காவது மாமா கடையில இருந்து காசு உங்களுக்கு தெரியாம எடுத்துக்காராப்பான்னு சொல்லிட்டு அரசி கேக்குறா. ஆமா மாமா, சித்தப்பா இது மாதிரிலாம் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜும் சப்போர்ட் பண்றா, மீனாவும் சப்போர்ட் பண்றா. யார் சொல்றதே பாண்டியன் கேட்கவே இல்லை. நீங்க எல்லாம் சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு தெரியாது, இவன் இருக்கக்கூடிய ஆள் தான். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா அக்காக்கு சீர் செய்றான், எப்படி ஒரு கையில காசு வந்துருச்சு, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. இங்க பாரு நீ எடுத்த காசு ஒழுங்கா கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளவுதான் உனக்கு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமா பேசுறாரு. சுகன்யா உன்னை கோவப்பட்டு கத்துறா. நிறுத்துங்க, நான் சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவரையே சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கன்னா இருக்க இடம் இல்லாம இங்க வந்து இருக்கோமா? மாளிகை மாதிரி எங்களுக்கு அங்க வீட்டு இருக்கு. இவரதான் என் பேச்ச கேட்காம இங்க வந்து இருந்துட்டு இருக்காரு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்குன்னு சொல்லிட்டு சுகன்யா கோவமா பேசுறா. கோமதி உடனே, ஏன் என்னடி சொல்ற? ஆரம்பத்துல இருந்து பிடிக்காம இந்த வீட்டுல இருக்கியா? உனக்கு இப்படி என்னாடி நாங்க குறை வச்சோம்? நாங்க என்ன உனக்கு குடும்பப்படுத்துறோமா? இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கிறா. ஆமா அத்தாச்சி, இங்க எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க? என் புருஷ கையில ஒரு 10 பைசா கிடையாது. எனக்கு பூ கூட வாங்கி கொடுக்க ஒரு காசு கிடையாது. நீங்க என்ன மரியாதை நடத்துறீங்க? நாங்க என்ன அந்த வீட்டுல ஆசைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சோனியா பேசுறா. செந்தில் தம்பி எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. தம்பி மாதிரி நாங்களும் தனியா போயிருந்தோம்னா இன்னைக்கு என் புருஷங்களே 4 காசு இருந்திருக்கும். எல்லாம் பேச்சு வாங்கன்னு எங்களுக்கு தான் தலையெழுத்தான்னு சொல்லிட்டு சுகன்யா கோவமா கத்துறா. ஏய் என்னடா பழனி, உன் பொண்டாட்டி இவ்வளவு பேசிட்டு இருக்கான்னு எதுவுமே கேட்காம அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி பழனி கேக்குறா. பழனிவேல் எதுவும் பேசாம அமைதியா இருந்தது பார்த்துட்டு பாண்டியன் இன்னும் கோவப்படுறாரு. ஏன்டா அந்த புள்ள இவ்வளவு வார்த்தை பேசிட்டு இருக்கு, நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்கா? அப்ப இத்தனை நாளா நான் உன்னை குடும்பப்படுத்திட்டு இருந்திருக்கேனா? உன்னை அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனா நான் பார்த்தேனாடா? என் பசங்க தானே உன்னையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் பழனியை பார்த்து பேசுறான். பழனி அதுக்கு எதுவும் பேசாம நிக்கிறாரு. எப்படின்னு அவர் வாயத்தை வந்து பேசுறாரு. உங்க பையன் சரவணன் மட்டும் நெல்லையில இருந்து வேலை பார்க்கணும், என் புருஷன் மட்டும் வீடோட போய் டெலிவரி பண்ணுமா? குடோன்ல இருந்து எல்லா வேலையும் அவர் தானே பாக்குறாரு. மாடு மாதிரி உழைக்கிறாரு ஒரு கடைக்காகவே. அவருக்குன்னு என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சுகன்யா கேக்குறா. சரிப்பா, அதான் உன் வாயில இருந்தே வந்துருச்சு இல்ல, உன் புருஷன் நான் மதிக்கல, மாடு மாதிரி வேலை வாங்குறான்னு சொல்றல, நான் உங்களை எதுவும் சொல்லல. பிடிக்காம யாரும் இந்த வீட்டுல இருக்க வேணாம். ஒருத்தன் எப்படி போனானோ அதே மாதிரி நீங்களும் போங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இருக்கலன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. கோமதி, ஏங்க நீங்க சும்மா இருங்க, இப்பதான் செந்தில் போனா, அதுக்குள்ள என் தம்பி ஏதாவது சொல்லி போக வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றா. ஆமாடி, எல்லாரும் போறதுக்கு நான் தான் காரணம், நீ என்னையே காரணம் சொல்லுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி திட்டுறாரு. பழனி உடனே, அக்கா நீ எனக்காக சப்போர்ட் பண்ணாதக்கா, நாங்க எங்க வீட்டுக்கே போயிடுறோங்கன்னு சொல்லிட்டு பழனி சொல்றான். பழனி சொல்றதை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. டேய் பழனி, அவர் ஏதோ கோவத்துல சொல்றாரு, அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதடா. இப்பதான் செந்தில் என்னை விட்டு போனா, அடுத்து நீயும் போயிட்டீன்னா எனக்குன்னு யாரா இருக்கும் அந்த வீட்டுல? அவர் சொல்றது எதுவும் மனசுல வச்சுக்காதடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றா. இல்ல அத்தாச்சி, என் புருஷன் சொல்றதுதான் சரி. இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே இருந்தாதான் அது அதுக்கு மரியாதை. என் புருஷன் இங்க மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு உண்டான மரியாதை கொஞ்சம் கூட இந்த வீட்டுல கிடையாது. நாங்க எங்க வீட்டுல பிறந்துக்கிறோம்னு சொல்லிட்டு சோனியா சொல்றா. பாண்டியன் வீட்டுக்குள்ள நடக்கிற அனைத்து விஷயத்தையுமே சக்திவேல் வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காரு. கடைசியா சொன்ன வார்த்தையை வச்சு சக்திவேல் சந்தோஷமாயிட்டாரு. எப்படியோ நம்ம தம்பி நம்ம கூட வந்துருவான். அந்த பாண்டியன் வந்து நம்ம தம்பிக்கு பெரிய மளிகை கடை வச்சு அவனை கௌரவமா வாழ வைக்குன்னு சொல்லிட்டு சக்திவேல் நினைக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது நாளைய ப்ரோமோல பார்க்கலாம்.